பழமையான காலங்களில் தென்னகத்தில் ஒரு ஆழமான காட்டில் பிரிந்தார சுடலை என்ற இடம் இருந்தது. இது ஒரு பயங்கரமான சுடலை. இரவாகும் போது அங்கு பேய்கள், பிசாசுகள், சூனியம், காற்று தெய்வங்கள் நடமாடும் என்று மக்கள் கூறி பயந்தார்கள். எந்த உயிரினமும் அங்குள் இரவில் செல்லாது. ஆனால் அந்த இடம் ஒரு புனித சக்தியை கொண்டது என்பதும் ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம். ஒரு முறை ஒரு சைவ யோகியானவர் பாறையில் அமர்ந்து தவம் செய்தார். அவர் பெயர் பிரம்மஞான சுந்தரர். அவர் இறைவனை காண விரும்பி பயமில்லாமல் அந்த பிரிந்தார சுடலையில் தவமிருந்தார். இரவு முழுவதும் பேய்கள், வட்டமிட்ட காற்றுகள், தீக்கிண்டல்கள் அவரை சோதிக்க வந்தன. ஆனால் அவர் அசையாமல் ஓம் நம சிவாய் என ஜபம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயம் சுடலைக்குள் ஒரு அழகிய ஒளி எழுந்தது. சிவபெருமான் பைரவராக காட்சியளித்து யோகியின் பக்தியில் மகிழ்ந்து கூறினார், இந்த சுடலையை பயமுறுத்தும் இடமாக மட்டுமல்ல, பக்தி கொண்டவர்கள் தவம் செய்யும் புனித பூமியாகவும் இனி நினைக்கப்படட்டும். அன்று முதல் பிரிந்தார சுடலை ஒரு பைரவ பக்தி நிலையமானது. பேய்கள் நடமாடும் இரவு என்ற பெயர் இருந்தாலும் அது உண்மையில் இறைவனின் சோதனைகள் நிறைந்த பக்தி புலன்கள் நிகழும் இடம் என்ற உண்மை வெளிவந்தது. முன்னெல்லாம் பயந்தவர்கள் பின்னாளில் பூஜையுடன் அங்கு சென்று பைரவரை வழிபடத் தொடங்கினார்கள். இந்த சேனலை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கருத்தை கமெண்டில் கூறவும்